ஸ்டார்ட். ஏன்னா அதுக்குள்ள எடுத்தீங்க. ஏன்னா புக்கு ஏய் யார் புக்கு ட்ரைவ். ஏய் ஏன்னா புதுசு புதுசா வந்திருக்கு. அதான் சொன்னேன்ல நிறைய மாத்திட்டாங்க ப்ரோ. அதோட போட்டை பாருங்க சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க நான் போட்டு நல்லா இருக்கு சொல்லுங்க. புக்கு வந்து புக்கு ட்ரைவ் போட்டு போல. ஓகே ஆனா ஈஸியா இருக்காங்க கொல்றதுக்கு. அதான் இங்க பாருங்க புக்கு போட்ல எல்லாம் வராங்க. போட்ல தான் வந்தாங்க. நான் தான் அவனை தான் அடிச்சேன். அவனுக்கு போட்டு ஓட்ட முடியுதா தமிழ்காய்? ஓட்ட முடியல. ஆனா நல்லா இருக்கு இங்க போட்டு நல்லா. ஏன் அதுக்குள்ள சாமல்ல ஓபன் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க? கொஞ்சம் ஐலாண்ட் எல்லாம் பக்கமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஃபைன். இல்ல பக்கமாலாம் இல்ல, நிறைய ஐலாண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஏய் ஹெல்த் இருக்கு இவ்வளோ பக்கமாவா இருப்பீங்க? ஜின் ப்ரோ நாங்கெல்லாம் கன்னு ஸ்வாடுன்னு எடுத்துட்டோம். நீங்க அங்கேயே எடுத்துட்டேன் கன் எடுத்துட்டேன். முதல்ல எடுத்துட்டு வந்ததான் உட்காந்து. ஜின் ப்ரோ யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. ஜின் ப்ரோ சரி குக்கிங் பாட் மட்டும் கிராஃப்ட் அடிச்சு வைங்க. நான் கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு வந்தேன். குக்கிங் பாட் தானே பண்ணி. அதுவும் கிராப் ட்ராப். ஏய் மெட்டல் ஏறா செஞ்சு. மெட்டல் தாண்டா இல்ல மெட்டல் ஏறா. இது என்ன ஐலாண்ட் தெரியல. நல்லா இருக்கா பரவாயில்ல. கேம் அப்படியே டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த 99 நைட்ஸ் மாதிரி அந்த ரீஜாயின் அதுவும் வச்சிருந்தா நல்லா இருக்கும். ரீஜாயின் ஓகே. கத்தி காய்ச்சி மேட்சட். இந்த மேட்சட்டை வச்சு இன்னைக்கு வெட்டு தான் எல்லாரையும் வெட்டு. மரத்தை வெட்ட முடியுது பாய். மரம் வெட்டினா மரம் கிடைக்குது. புரியுதா? புது அப்டேட். மரம் வெட்டினா மரம் கிடைக்கிறதே இத்தனை கேம் இன்னைக்கு தான் தெரியுது. 52 நாள் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம். இல்ல இப்ப நிறைய ஆட் பண்ணாங்க. இப்ப என்னன்னா மொத்த சீஸ் எல்லாமே மாத்திருக்காங்க. சரி ப்ரோ மெட்டல் யாராவது எடுக்கிறீங்களா? மெட்டல் எடுப்போம். ஜின் ப்ரோ சீ பீஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். பிளாக் ஃப்ரூட் மாதிரி. ஆமா அப்புறம் வந்து கடல்ல நீ இதையே தாண்ட முடியாதுடா. ஷோரே தாண்ட முடியாதுடா. இவனுங்க கோஸ்ட் ஷிப்பே வந்துட்டு ஒரு டைம் வரப்போ புது வெப்பனா எடுத்துட்டு வரானுங்க. எடுக்க முடியாது. இப்ப எனக்கு வந்து ஜின் ப்ரோ மெட்டல் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இந்த போட் கிராஃப்ட் அடிச்சு எல்லாம் ஒட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம். தூரத்துல ஏதோ எறும்பு மாதிரி யாரோ தோணுறாங்க. அது நான் தான். நான் தான் நீந்தி வந்துகிட்டு இருக்கேங்க. மரியாதை சிக்னல் டவர் இருக்குல்ல அந்த இடத்துல. இல்ல வேற யாரோ. தம்பி பத்தியா நான் யாரோ நினைச்சு உட்காந்து. அதனால முடிஞ்ச அளவு கட்டையும் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மேப் ரேடார் கிராஃப்ட் பண்ணல. நம்ம அதை பண்ணவே பண்ணாதீங்க. அந்த 3 பேரும் காப்பாற்றவே வேணாம். அவங்க தான் நம்மளை போய் டார்ச்சர் பண்ணிக்குவாங்க. அது சரி. எனக்கு எதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் கேக்குது? ஆமா அதெல்லாம் எப்படி இந்த மாதிரி புது பிளேயர்ஸ்க்காக அது வச்சிருக்கானுங்க. சரி நான் இந்த டவர் சிக்னல் டவரை போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ரைவல்ரி சர்வைவர் ஆண்டாங்க. என்னையே குள்ளவரா ஒன்னு நான் தான் சொல்லுவேன். மெட்டல் கிராஃப்ட் போடுறா. மெட்டல் வேணுமா? ஸ்டோல் பண்றீங்க தமிழ் गाय ஃபுட். ஏன் தமிழ் गाय ஸ்டோல் பண்றீங்க? அவ்வளவுதான் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி போறீங்க? ஜின் ப்ரோ பாஸ் எங்க பாரு ஜம்ப் பண்ணி என்னென்னமோ கென்ட்ரிக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவசரப்பட்டா நான் சொன்னேன் இல்ல அப்டேட்ல நிறைய மாத்திட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பேண்டேஜ்காரன் அப்படியும் வருவான் நாளைக்கு அது முடியும் முடியறது இல்லை காப்பாத்திக்க முடியாது. ஐயோ, அவன் வரான்டா ஐயோ, தனக்குள்ள ஆமா துரத்தி வந்து அடிப்பாங்க அவங்க. இன்னும் எதுக்கு நீங்க அவன் கிட்ட கண்ணு இருக்கு ஏறி போறான்டா ஏறி ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட அங்க வந்து செஸ்ட் இருக்கு ப்ரோ. நம்ம பேசாம அடிச்சு எடுத்து ஆனா கிட்ட ஆம் இல்லையா? டிங்கி போட்டு கிராஃப்ட் அடிச்சிருட்டா அதுக்குள்ள யாரா மொத அதை அடிடா. சரி ஓகே மெட்டல் வேணும் நமக்கு. ஆமா மெட்டல் வரேன் தான் நிறைய ஓகே மெட்டல் இருக்கும். எனக்கு பேக் பெருசா சைஸ் ஐ மீன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதான் ப்ரோ அந்த எகிப்தாப்ல தீவுல இருக்கு ப்ரோ. அது எதிர்த்தாப்பத்தீவுல தான் எனக்கு வந்து கத்தி கிடைச்சது. ஐயோ நீங்க அந்த பெரிய இந்த இந்த எகிப்தாப்ல இந்த 3-4 தென்னை மரம் இருக்கு தெரியுதா? ஒரு வீட்டை சுத்தி. அதுல வந்து மொத்தம் 2 செஸ்ட் இருக்கும். நீங்க எத்தனை செஸ்ட் இருக்கீங்க அங்க? ஓகே நீ இப்ப சொன்னதுக்கு அப்புறம் 2வது செஸ்ட் என் கண்ணிலே படுது. நான் போயிட்டு ஓகே அங்க அதுல போங்க. அதுதான் புதுசா இருக்கு. யூ ஆர் ஹங்கரி. இந்த விஷயத்த மறந்துட்டேன். அது இப்படி கரெக்டா பேண்டேஜ் முதற்கொண்டு பேண்டேஜ் கிடைச்சது. ஆனா ஹங்கரிக்கு இப்ப என்ன பண்றது? டேய் கிராப் இல்ல திருசா இருக்கு புரியல. ஓ நிறைய கிராப் ஒரு மாதிரி வித்தியாசமா. ஆமா பாத்தேன். ஆக்டோபஸ் ஏதோ வந்து ஐலண்ட் வச்ச மாதிரி இருக்கு. கரெக்ட் ஸ்கின் எல்லாம் கொடுத்துருக்கேன். செத்துறோம்டா ப்ரோ அந்த பேண்டேஜ் அதை எங்கிட்ட கொடுங்க உங்களுக்கு காப்பாத்துறோம். இல்ல ஃபுட் இங்க வந்து யாராவது தென் ப்ரோ வாங்க ஃபுட் வரப்போகுது. ஃபுட் ராவாவே சாப்பிடுங்க. ராவாவே சாப்பிடுங்க. ஏய் சஞ்சய் மெட்டல் எத்தனைடா தேவை? இங்க இருந்து ஒரு மெட்டல் பீஸ் இங்க தண்ணியில ஏய் டிங்கி போட்டை மட்டும் எடு வேண்டாம். போட்டை மட்டும் எடுறா. மெட்டல் பீஸ் எடுத்து வரலாம்டா. கண்ணுக்கு தெரியவரையும் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இருக்கேன். போட்ட கிராஃப்ட் ரெடி கண்டிப்பா. ஏன்னா மெட்டல் வேணும் நமக்கு. வந்துருச்சா? வந்துட்டானுங்களா? நாசமா போனவங்க ஆளின் மண்டியே போயிடும். இவனுக்கு தான் டார்ச்சர் போல நம்ம கடைசி வரைக்கும். அன்னைக்கு வந்து கப்பல்ல வந்து 15 பேர் இருந்தாங்க. பெரிய கப்பல்ல வந்தானுங்க. பெருசா வந்தான்டா. சனியை முடிச்சவன் மேல ஏறவே விடல. சரி பாப்போம் இந்த தடவை ஏதாவது பண்ணிருக்காங்க. தமிழ்காய் பாடி எல்லாம் எடுத்துங்க. ஞாபகத்துல இருக்கு. ஒரு பாடியுமே நமக்கு வந்து தேவைப்படும். ஆனா இந்த பாடியை மட்டும் எடுத்துக்காது. பாடி வேஸ்டா போயிடுச்சு. அடி தண்ணியார்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம்டா. ஏன் தப்பா பேசுவாங்க? நான் போய் எடுத்துட்டு வரேன். இது நான் போய் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணு. அரைச்சு எல்லாத்தையும் அரைச்சு அவன் கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? அந்த பச்சை எசன்ஸ் தானே. ஆமா அதை வச்சுதான் ஆட்டு தரம் போடணும். கப்பல் தான் சுத்துது. இன்னொருத்தருக்கு அண்டதான் 2 பேர். ஓகே ப்ரெஷர் மேப் ஒரு புது ஐலண்ட். ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டு ரைட்ரா. ஸோ ஓகே டிங்கி ரெடி. ப்ரோ சாப்பாடை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் ப்ரோ. சாப்பாடு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு கிளம்பலாம். கோல்டா இது? ஓகே சாப்பாடு எடுத்துட்டே போவோம். நாங்கள் ஒன்று எடுத்துட்டு கிளம்பலாம்னா கரெக்டாக இருக்கும். மேல அந்த காக்காவை சுடுவோமா? அவன் கொஞ்சம் ஜென்ப்ரோ பீஸா ஓவன் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுட் நிறைய இல்ல. அதுதான் புரியுது. இந்த காக்கா போடுற எடுத்து கீழே போடுங்க. இல்ல இது குக் பண்ணி சாப்பிடுறோமா எப்படி? இல்ல ராவா சாப்பிடலாமா? இல்ல குக் பண்ணி தான் எடுத்துக்கணும். அதான் பெஸ்ட். மேல அந்த காக்காவை பூரா எடுத்து கொண்டு வேண்டியது. ஒன்னுத்தையும் காணும். இங்க அப்படியே எல்லா பிளட்டையும் யூஸ் பண்றாரு. இல்ல ஹார்பூன் வச்சு அடி போதும். அப்படி அதை வச்சு பெரிய சாப்பிடுமா? வச்சுதான் சாப்பிடும்.
டே அவ்வளோதான். ப்ரோ ஜின் ப்ரோ இந்த ஃபுட்டை நீங்க எடுத்துக்கோங்க, அடுத்த ஃபுட்டை நான் எடுக்கிறேன், 2 பேரும் கிளம்பிடலாம். ப்ரோ பேண்டேஜ் வாங்கிக்கோங்க, இவன் மெர்ச்சன்ட் வந்துட்டான். பேண்டேஜ் என்கிட்ட ஒன்று இருக்கு, வாங்க. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? ஒருத்தருட்டி ஒரு பேண்டேஜ் இருக்கட்டும். என்கிட்ட ஒரு பேண்டேஜ் இருக்குடா ப்ரோ. நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, நாங்க 2 பேருமே செத்துட்டோம்னா என்ன பண்ணுவீங்க ப்ரோ? பீஸா ஓவன் வந்து ப்ளூ பிரிண்ட் தானே? அது வேணாம் ஜின் ப்ரோ, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இல்ல அது வேணாம் ப்ரோ, அதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும் ப்ரோ. ப்ளூ பிரிண்ட் எதுவுமே வாங்காதீங்க, வேஸ்ட். சரி ஓகே, பேண்டேஜ் வாங்கிட்டேன். மண்ணில் தூளி இந்த வந்தான். ஆட்டோ டரண்ட்டுக்கு போனோம்டா ப்ரோ. கேஸ் இருக்கா ஃபர்ஸ்ட்? இவ்வளவு பண்ணமே போட்டு கேஸ் ரெடி பண்ணோமா? அது எங்க கிடைக்காதானே? இப்பெல்லாம் வந்து வண்டாண்டியா கிடைச்சதுடா. இப்போ பக்கத்துல கூட கிடைக்க மாட்டேங்குது. தண்ணியிலேயே ஜம்ப் பண்ணி போவேன், மதக்கவே தேவை. ப்ரோ ஜென் ப்ரோ சாப்பாடு எடுத்துட்டீங்களா நீங்க? சாப்பாடு நான் ஒன்று எடுத்துட்டேன். ஓகே, அப்ப நான் இப்ப எடுக்கிறேன், நானும் இப்ப எடுக்கிறேன். ஆனா இப்ப கேஸ் இல்லையே, என்ன பண்றது? கேஸ் தான் தேடிட்டு இருக்கேன், சின்ன சின்ன ஐலாண்டு போயிட்டு இருக்கேன். என்ன இந்த சின்ன கேஸ் தரத கிராஃப்ட் அடிச்சிருட்டா? சின்ன கேஸ் தரத அடிச்சிரு. சரி ஓகே அது ப்ரோ. அன்லாக் ஷார்க்குடா ப்ரோ. அதுக்கும் மெட்டல் வேணும் ஜின் ப்ரோ, அதுக்கும் மெட்டல் இல்ல. இந்த ஷார்க்கு எத்தனை மெட்டல்ரா வேணும்? எத்தனை மெட்டல்ரா வேணும்? இன்னும் 5 மெட்டல் வேணும் அதுக்கு. சரி எடுப்போம். பாய் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நம்ம இனிமேல் தான் வந்து நம்ம ஷோ டவுன் காட்டணும். அந்த இடத்துல 4 ஐலாண்டு தள்ளி தான் போனேன், எட்டன தூரத்துக்கு. சுறா நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் போவோம்? ஆமா கரெக்ட் ப்ரோ. ஜின் ப்ரோ அப்படியே வர வழியில ஏதாவது மெட்டல் இருந்தா எடுத்துட்டு மெட்டல் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஃபுட்டே வந்து ஃபுட்டு தான் நிறைய கிடக்கு, மெட்டலும் ஈட் 30 ஃபுட் ஐட்டம்ஸ். யாரா மெட்டல் தரலாம்? அப்படியே போகும்போது ஒரு பொட்டட்டோ. ஜின் ப்ரோ உட்டுக்கு பஞ்சம் இல்ல ப்ரோ. உட்டு வந்துட்டு 70 உட்டு இருக்கு அதுக்குள்ளேயா? மெட்டல் வெறும் 10 தான் இருக்கு. இன்னும் ஒரு 5 மெட்டல் இருந்தா அந்த கேஸ் கிராஃப்டர் செஞ்சிடலாம். நான் ஒரு 2-3 எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இன்னொன்று பார்த்துட்டேன். மெர்ச்சன்ட் கிளம்புறானா? நம்ம 3 செஸ்ட்டுக்கும் போட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு. ப்ரோ டம்ப்ளிங் தண்டர் இன்னைக்கு வரப்போதாமா? அப்பனா அந்த ஷெல்டர் ரெடி பண்ணோம்லடா. இந்த இடத்துல போட்டோம்னா அது அப்புறம் கிராஃப்ட் அடிச்சுட்டா, அதுக்கப்புறம் பஞ்சமாயிரும். ஷெல்டர் இல்ல. சாப்பிட போறேன். ஆனா ஃபுட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அந்த ஒரு ஸ்பீடு கிடைக்க மாட்டேங்குது. என்னடா ரெடினா வாங்கடா. இல்ல இந்த பகல் கிளம்பி முடிச்சிட்டேன். சரி ஓகே ஓகே ஓகே. ஜெனட்சு டிஸ்கவர் எங்க போனேன்? நாளைக்கா? சீரியஸ்லி கேஸ் சுத்தமா இல்லையாடா? மெட்டல் இருந்தா போதும். ஜின் ப்ரோ எடுத்து கிராஃப்டர்ல போடுங்க, மெட்டல் மட்டும் போட்டு. ஆக்சுவலா மெட்டல் ஏன்டா இவ்வளவு ஷார்ட்டேஜ் இருக்கு இந்த டைம்? गाइस இதுல பெரிய கண்ணு கிடைச்சிருச்சு गाइस. ஜின் ப்ரோ இதெல்லாம் இது ஐலாண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணி ஆமோ ஃபேக்டரி கிராஃப்ட் அடிக்கணும். மெட்டலும் வந்துச்சுன்னா ஐலாண்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். ஆமோ ஃபேக்டரி வந்துட்டு 5th லெவல்ல தான் அன்லாக் ஆகும். என்ன அந்த கார்கோ ஷிப் பாருங்க, ஷிப் வருது பாருங்க. அந்த ஷிப் இது புதுசா இருக்கு. கார்கோ ஷிப் தான் நிறைய மாத்தி இருக்காங்க. ப்ரோ இவனுங்க வந்துட்டானுங்க பாருங்க, இவனுங்க வந்துட்டானுங்க. புக்கு ட்ரைப் பொக்குனு விடு அவனை.
பரதேசி சாவு. ஏய், இவனுங்க போட்டு டிரைவ் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். இவனுங்க போட்டு டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஏன் வர மாட்டேங்கிறானா? என்னை விட்டு ஓடுறான். அவன் செத்துட்டான்டா. ஏய் டம்மி பாப்பாடா. புக்கு செத்தா ஷிப்பும் உடஞ்சிருது. ஜின்ப்ரோ ஆனா நம்ம இல்லாத டைம் இந்த கோஸ்ட் இவனுங்க எல்லாம் வந்துட்டானுங்கன்னா நம்ம மெட்டலும் உட் அதெல்லாம் திருடிட்டு போயிருவானுங்க. அவனுங்களை விட அந்த கார்கோ ஷிப் கான்செப்ட் தான் என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம அது ஒரு டைம் கூட எக்ஸ்ப்ளோரே பண்ணது இல்ல. ஆனா அதான் மேல போகும்போது அடிச்சானுங்களே. கரப்டட் சீஃப், கரப்டட் ஆளுங்க இருந்தானுங்க இதுல. ப்ரோ நான் தண்ணி கடியில இருக்கேன், இடி என் மேல பட மாட்டேங்குது. நீங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்களா? இடி பட்டாலும் அந்த அளவுக்கு டேமேஜ் எல்லாம் இல்ல. இடி எல்லாம் பட்டாலும் சாருக்கு வேற அந்த தண்டர் எவேட்டரை போடுறான். அது கிராஃப்டட். இது ஷெல்டரா? ஷெல்டர் கிடையாது. தண்டர் மேப் கிராஃப்ட் எடுத்துட்டா சரி ஓகே. ப்ரோ வேணாம் மேப் ரேட்டர் கிராஃப்டட். இப்போ என்ன நம்ம கிராஃப்ட் பண்ணோம்? அதான் கேஸ் மெட்டல் மட்டும் ரெண்டு மெட்டல் வேணும். பம்ப் ஜாக் தானே சொல்றேன். மெட்டல் வந்து என்ன இந்த ரெண்டு தானடா. இருறேன் அப்போ ஷூட்டிங் வரேன். இது வேற பசி கத்துறான். உட்டு 100 உட்டு இருக்கு. இனி பஞ்சம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உண்டு. தமிழ்காய் நீங்க எங்க இருக்கீங்க? நான் எல்லா கண்ணுமே எடுத்துட்டேன்டா. நான் சண்டைக்கு ரெடியா இருக்கேன். இப்ப ஸ்மால் ரைவல் ரிக் ஹஸ் பீன் லொகேட்டட். ஜின்ப்ரோ ஏதோ ஒரு தீவு பக்கத்துல இருக்கேன்டா. அப்ப நான் அந்த தீவுல நிறைய புக்கு இருக்கேன்டா. நம்ம பேஸ் பக்கத்துல ஏதோ ரிக் வந்திருக்கு ப்ரோ. ஜின்ப்ரோ ஏதோ ரிக் வந்திருக்கு நம்ம பேஸ் பக்கத்துல. ஆமாண்டா. என்னடா பேஸ்ங்கடா இருக்கு. நீங்க இப்ப பேஸ் வந்துருங்க. வேணாம் நான் இவ்வளவு நேரம் நீங்க பேஸ்லயே இல்ல. பேஸ் வந்துருங்க. டேய் போட் எடுத்துட்டியா? கேஸ் எடுத்துட்டியாடா? இன்னும் ஒரே ஒரு பட்டன். நான் எடுத்துட்டு வரேன். ஒரு மெட்டல் இல்ல, ரெண்டு மெட்டல். சாப்பாடு எடுத்து வைடா. என் பக்கத்துல ஏதோ ஷெல்டர் இருக்குடா. போய் பாத்துட்டு மட்டும் வந்துடுவா. இந்த ரேடியோ புட்டி இருக்கு என் பக்கத்துல. யாருக்கா சின்ன அனுப்பிட்டு வரேன். ஜின்ப்ரோ நான் அந்த 8 to 20 ஃபுட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரா ஃபுட் சாப்பிட்டுட்டு. இயற்கை இன்ஜினியர், ஸ்டீஃபன் சைலர், சயின்டிஸ்ட் இவங்க தேவை. ஆனா எப்ப தேவை எப்ப எடுக்க தெரியல. கொஞ்சம் நம்ம கிராஃப்ட் அடிச்சிருவோம் தேவைப்படுறது. அதுக்கப்புறம் இவனுங்கள ஒருத்தர் யாராச்சும் போனாலே புடிச்சு கொண்டு வந்துடலாம். சரி அங்க வந்து அந்த ஒரு ஆயில் ரிக் மாதிரி இருக்கு. ப்ரோ இந்த நான் இருக்கிற இடத்துல ஒரு ஃபில்டர் ஒரு ரேடியோ சுத்தி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போனா நம்ம எல்லாரும் போய் அடிக்கலாம். அவங்கள ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. இருங்க அந்த மெட்டலை மட்டும் எடுத்துட்டு வரேன். ப்ரோ சாப்பாடு வேணும். கேஸ் எடுத்துக்கிட்டேன். நான் ஒன்று வச்சுக்கிட்டேன். நீ ஒன்று கையில் வச்சுக்க. அப்படி போகும்போது எல்லாத்தையும் டிரைவ் பண்றவங்க கிட்ட இருக்கட்டும் ப்ரோ. அவங்க கிட்டதான் கரெக்டா இருக்கும். அவங்களாலதான் கரெக்டா போட்டுக்க முடியும் கேஸ். சரி தமிழ்காய் வாங்க. இது ஃபுட் சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிறேன். இது சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிறேன்.
ஸ்டாக் எல்லாம் எடுத்துட்டீங்க. ஓகே சாப்பாடு சாப்பிட்டாச்சா அப்படியே ஓகே சாப்பாடு சாப்பிட்டாச்சு கிளம்பலாம். வண்டி எடுத்து கிளம்பலாம். வண்டியில வேணாம் இங்கேயே ஆமா மட்டும் நீங்க என்ன ப்ரோ ஜம்ப் பண்ணி எங்க ப்ரோ போறீங்க? அப்படி இங்க வந்துருங்க ஓடி வந்துருங்க. உங்களை நம்பி வந்துட்டா ஓடியா சஞ்சய் சோத்து தட்டை மட்டும் கையை வச்சுக்கிட்டே இருக்கேன். கண்ணர்ரா சோத்துட்டு கீழே எல்லாம் குதிக்கிற. அவ்வளவுதான். இருங்க. எடு மேட்ச் எடு வெட்டு 1 துண்டு 2. இதுல கன்னு கிடைச்சிருச்சு எனக்கு ரைஃபிள். வா அடிறானுங்க. அடி அடி அடி. தனித்தனியா போய் விட்டு அப்படியே அதுக்குள்ள ஹங்கரியா நிறைய செஸ்ட் இருக்கு ப்ரோ. ஜிங்க்ரோ இங்க நிறைய செஸ்ட் இருக்கு. பார்த்தேன் செஸ்ட் ஃபர்ஸ்ட் செஸ்ட் அன்லாக். இங்கே பாருடா சாமிலாம் இருக்கு. இங்க ஷெல்டர் ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிச்சு பாய். நம்ம நீ டெவலப் பண்ணி ஷெல்டர் எடுக்க தேவையில்ல. ஜிங்க்ரோ இங்க வாங்க, நிறைய மெட்டல் கீழ இருக்கு பாருங்க. மெட்டல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜிங்க்ரோ இந்த பெரிய பெரிய இந்த கிரேட் எல்லாம் அப்படியே உடைங்க, அதுல இருந்து மெட்டல் டிராப் ஆகுது. இங்க வா பேண்டேஜ் கிடைச்சிருக்கு எனக்கு. நம்ம வச்சிருக்க மிஷின் இவங்களே வச்சிருக்காங்க. ஓகே வாங்க அடுத்த தீவு போலாம் ப்ரோ. அந்த ஆட்டோ டரன் தீவு போலாம். அந்த சிஸ்டம் ஓபன் பண்ணிட்டேன் நானு ப்ரோ. ஏதோ ப்ளூ பிரிண்ட் வந்திருக்கு. கண்டெய்னர் ஷெல்டர். தெரியும் இல்லடா ஆட்டோ டரன் போயிடலாமா? போயிடலாம் வா. எடுக்காது ஆட்டோ டரன் எங்கடா போனோம்? தமிழ்காய் வா ப்ரோ. ஜிங்க்ரோ நைட் ஆக போகுது டக்குனு போங்க, வர போறானுங்க. வந்துருவாங்க. ஓகே ஓகே குதிச்சிருந்தா டைப்புள்ள பண்ணிட்டானுங்க. எரிக் கிரீன் ஃபாக் ஹேஸ் ரோல்டு. இச்சி எரியர் கிரீன் ஃபாக். கத்தி எடு. வெட்டு 1 6 துண்டு செத்து. ப்ரோ பாடி வேணும் ப்ரோ. பாடி இம்பார்ட்டன்ட். பாடி தூக்கி தண்ணியில போட்டுருங்க. நீங்க பேஸ் மேல வச்சு கொள்ளுங்க. தண்ணிக்குள்ள வச்சா அவனுக்கு பாடி தண்ணிக்குள்ள போயிடும். மூச்சுக்கு 3 தடவை பாடி பாடின்றாங்க. இது என்ன? செத்து போய் செத்துறோம்டா. கன் புல்லட் செத்துட்டான். செத்துறோம் ஃபார்மஸ் செத்துறோம் போல. ஃபைன். கொஞ்ச நேரம் நான் ஹீல் ஆகணும். கதகதப்பான இடத்துக்கு நான் போறேன். என்ன சுத்தினாருன்னு தானே இன்னொருத்தண்டா. ஓகே புல்லட்ல செத்து போய் அவனை அரைச்சிருங்க. அரைச்சு அவன் ரத்தத்தை ஸ்டோர் பண்ணு. இந்த இடத்துக்கு தான் போகணும்னு பார்க்க நேரு நகைச்சு ஏற்றணும். ஜிங்க்ரோ மேக்னெட் கிராஃப்டட் டச். ஓகே சூப்பர் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சாப்பாடை மட்டும் ஆளுக்கு ஒரு கையில எடுத்துட்டு நீங்க 2 பேரும் போய் ஆட்டோ டர்ன் போய் எடுத்துட்டு வாங்க. நான் இங்க இருக்கிற மெட்டர்லாம் இது பண்ணி வைக்கிறேன். என்னடா போமா? இருங்க இதை இந்த டே பூஸ்ட் பண்றதெல்லாம் கிராஃப்ட் அடிச்சுக்கிறேன். அந்த ஃபுட்டு என்னடா திருட்டான். அதை ஃபுட்டு போட்டு வை. குக் பண்றேன் ப்ரோ. குக் பண்ணிட்டு ப்ரோ. சரி தமிழ்காய் எப்ப நீங்க மேக்னெட் இது உட்டெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல் பண்ணி வைங்க ஸ்டாக். அதான் நான் ஃபுல் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஆளு கையில ஒரு சாப்பாடை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஜிங்க்ரோ கேஸ் எடுத்துக்கோங்க. பெரிய கேஸ் கேன் இங்க இருக்கு பாருங்க. அந்த நம்பர் இருக்கும் தெரியுமா? பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதுதான் ஆட்டோ டரண்ட். அப்புறம் கெனான் டிராவலடா. கெனான் போய் டைம் வேஸ்ட் பண்ணாத. போட்டா தண்ணிக்குள்ள போயிட்டு மேக்னெட்ல உறிஞ்சிருவான். அதுக்கப்புறம் இங்க இந்த கேஸ். அதுக்கப்புறம் ரேடார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம? லொகேட் பண்றது. டிராவலிங் மர்ச்சன்ட் பேண்டேஜ் வாங்கிக்கோங்க. டிராவலிங் மர்ச்சன்ட். சரி வா பாடி. இவன் கிட்ட வந்து குட் சாக் வாங்கிக்கலாமாடா? குட் சாக்கு
ப்ரோ அதெல்லாம் போற வழியிலே கிடைக்கும். ஆமா ப்ரோ, வாங்காதீங்க, எதுவுமே வாங்காதீங்க ப்ரோ, எல்லாமே கிடைச்சிடும். பேண்டேஜ் இந்த பேண்டேஜ் அந்த மாதிரி மெட் கிட் அந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கோங்க. சரி ஓகே. இந்த மேல காக்கா பண்றது ஃபர்ஸ்ட். சரி ஜின் ப்ரோ போலாமா? நான் மேல காக்கா தான் பறகுதான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல நான் அடிச்சிட்டேன், நான் காக்காவை நான் அடிச்சிட்டேன். நீங்க சாப்பாடு எடுத்துட்டீங்கன்னா கிளம்புங்க. போலாம். களையா எடுத்துட்டேன். டேய் வாடா ஓடியா. நான் எடுத்துக்கிறேன், என்கிட்ட வெறும் 2 தான் இருக்கு. கிளி 2 போதும்டா, கிளம்புடா. டைம் ஆகுதுடா, நம்ம டைம் அஃபோர்ட் பண்ண முடியாதுடா. எங்க இருக்கீங்க? நான் போட்ல உட்கார்ந்துட்டேன். ஆமா எங்க போறோம்? எந்த டைரக்ஷன்? கீ எடுத்துடலாமா இல்ல ட்ரெஷர் ஐலாண்ட் போலாமா? ட்ரெஷர் ஐலாண்ட் கீ வேணாம் ப்ரோ. அந்த எகிட்டாப்ப 2 தெரியுதுல ப்ரோ, 2 ட்ரெஷர் பக்கத்துல, அதுதான். ட்ரெஷர் ஐலாண்ட் போறோம். அங்க என்ன கிடைக்கும் நமக்கு? ஒண்ணுல கெனானு, இன்னொன்னுல ஆட்டோ டொரண்ட். ஜின் ப்ரோ இங்க ஒரு செஸ்ட் இருக்கு, இது ஓபன் பண்ணிட்டு போயிரலாம். வேணா, டைம் இல்ல, வரமல போலாம். ஜின் ப்ரோ அந்த இடத்துலயே நிறைய பேண்டேஜ் மெட் கிட் எல்லாம் கிடைக்கும் ட்ரெஷர் ஐலாண்ட்லயே. இது என்ன ஐலாண்ட்ரா? இது டைனோசார் மாதிரி இருக்குது. அது இவன் புக்கு ட்ரை போடுது. ஓஹோ, நான் புக்கோவா? இதுதான் அந்த வந்து 3 கீ எடுத்தா இந்த கேசல் வந்து ஓபன் ஆகிடும். கரெக்டா? அவனுக்கு தான் அந்த செயின் வந்து அன்லாக் ஆகும், பச்சை செயின். இவனுங்க இந்த 3 பேர்த்த காப்பாத்தணுமே, அது எப்படி ஜின் ப்ரோ காப்பாத்தலாமா? அது இப்போதைக்கு வேணாண்டா. அவங்க வந்தாங்கன்னா மெட்டலே இல்ல, இருக்கிற மெட்டல் எல்லாத்தையும் உறிஞ்சிருவாங்க அவங்கள. கொஞ்சம் நம்ம மெட்டல் மட்டும் இன்னொன்னு மட்டும் ரெடி பண்ணேன், இன்னும் ஒரு இடம் மட்டும் ஃபார்ம் பண்ண கரெக்டா இருக்கும். இந்த இடம் நாங்க வந்த இடத்துக்கு மெட்டல் நிறைய ப்ரோ. இது கேனான் அடிக்கிறது. ஜின் ப்ரோ அடிச்சிருங்க. என்ன கண்ணு ப்ரோ? பாத்துக்கோங்க, போலாம். பேண்டேஜ் எல்லாம் இருந்து எடுத்துக்கோ. ஜின் ப்ரோ போட்டுக்குள்ள அது ஸ்பான் ஆயிடுச்சு ப்ரோ, போட்டுக்கு மேல அது ஸ்பான் ஆயிடுச்சு. தமிழ்காய் போட் இல்ல தமிழ்காய். ஏன்டா போட் என்ன டீஸ்பான் ஆயிடுச்சா? ஜின் ப்ரோ சரி நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கும் போய்க்கலாம். ஜின் ப்ரோ அது பீஸா ஓவன் எலிஃபண்ட் அடிக்கணும், அதுவும் அடிச்சுட்டு வந்துடலாம். சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா. பின்னாடி வந்து ஒரு திமிங்கல மாதிரி ஒரு சைஸ் ப்ரோ. அவனுங்கெல்லாம் ஒரே ஒரு கடி கடிச்சுட்டு ஓடிடுவானுங்க ப்ரோ. எலிஃபண்ட் ப்ரோ இது ஜின் ப்ரோ. ப்ரோ எடுத்து இதா ப்ரோ. வீட்டுக்கு அமௌண்ட் இருக்கு, செட் ஆகும். உயிரோட தான் இருக்கா. ப்ரோ எலிஃபண்ட் அடிங்க. அது பக் ஆயிடுச்சு. எலிஃபண்ட் பக் ஆயிடுச்சு. அப்படியே அடிங்க. புக்கு ட்ரை வந்துருச்சு. அருமை. நம்மளோட இடத்த வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க.
ஜின் ப்ரோ அவ்வளவுதான் தாவியா low HP ஆயிட்டேன் ஜின் ப்ரோ 1 HP ல குடிச்சிட்டு இருக்கேன் நான் நான் 1 HP ப்ரோ நான் ஒரு அடி அடிச்சாலும் நான் செத்துருவேன் ஜின் ப்ரோ உங்ககிட்ட ஒரு புக் வரும் பாருங்க நான் செத்துட்டேன் தமிழ்காய் போட் எடுத்து ஃப்ரீயா இருக்கேன் ஜின் ப்ரோ நம்ம ஆமோ ஃபேக்டரி செய்யாமே வந்துட்டோம் அதான் தப்பு தமிழ்காய் நீங்க தான் வரணும் தமிழ்காய் ப்ரோ அந்த பேண்டேஜ் இருக்கு பாருங்க ஜின் ப்ரோ இங்கெல்லாம் நான் திருப்பி சாக போறேன் என்னவா அடிக்கிறான் ப்ரோ ஜின் ப்ரோ வாங்க அவளுக்கு பாதி ஹெச்பி போயிடுச்சு 400 வந்துட்டான் டக்குன்னு வாங்க ப்ரோ 200 வந்துட்டு போனீங்க இன்னும் ரிட்டர்ன் ஆகவே இல்ல ஏன் ஜின் ப்ரோ என் புல்லட் காலியா போகுது ஜின் ப்ரோ 39 அவ்வளவுதான் காலியில செத்துட்டான் ப்ரோ இத மட்டும் அடிங்க அது ஒரு கடி கடிச்சிட்டு போயிடும் ப்ரோ இத சாப்பிட்டுக்கிறேன் இத சாப்பிட்டா ஃபுல் ஹெல்த் ஆயிரும் ஒண்ணு அவன் ஃபுட்டு பிரச்சனை ப்ரோ இனி திருப்பி அட்டாக் வர போறானுங்க ஜின் ப்ரோ இங்க பேண்டேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க இங்க இருக்கிற பேண்டேஜ் மெடிக்கிட் எல்லாம் எடுத்துக்கோங்க ஜின் ப்ரோ போலாமா ப்ரோ கிராஃப்ட் அடிக்கணும் ஜின் ப்ரோ அதற்கு இப்ப புல்லட் இல்லையே ஃபுல்லா அதான் போட் இல்லையே பக் ஆயிடுச்சு தமிழ்கை என்னடா ஆச்சு நாங்க தான் போட் இல்லைன்னு சொன்னோமே எனக்கு போட் எப்படி கிராஃப்ட் பண்ணணும்னே தெரியாதடா ப்ரோ ஃபுட் இல்ல ப்ரோ என்கிட்ட ஓனா காலியா இருக்கு ப்ரோ அப்படி சொல்றீங்களா
தமிழ்ல கிராஃப்ட் ஒரே ஒரு டிங்கி மட்டும் கிராஃப்ட் அடிங்க. என்ன எதுலடா கிராஃப்ட் பண்ணுன்னு சொல்றா? பண்றேன்டா. நார்மலா பில்ட் பண்றதுலயே ஆமா ஆமா டிங்கி போட்டு ஓகே கிராஃப்ட் அடிச்சிட்டேன். இது ஆயில் கேன் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணு. எங்க இருக்கீங்க நீங்க? அதான் எனக்கு தெரியல. நீங்க எங்க இருக்கீங்க? நான் அப்படி ஃபைண்ட் பண்றேன். ப்ரோ நான் திருப்பி சாக போறேன் ப்ரோ. நீங்க எங்க இருக்கீங்க? நான் எப்படி ஃபைண்ட் பண்ணேன்னு கேக்குறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் எப்படி ஃபைண்ட் பண்ணேன்? ஜின்ப்ரோ நான் ப்ரோ ஜின்ப்ரோ அந்த கீ எடுக்கிற ஐலாண்ட் வரீங்களா? ஃபிளேர் ஏதாவது அடிங்களே. இல்ல கீ எடுக்கிற ஐலாண்ட் வாங்க. கீ எடுக்கிற ஐலாண்ட் அந்த ஐலாண்ட் பக்கத்துல தான் நான் போட்டோ இல்ல இது வேற ஐலாண்ட். தமிழ்ல அந்த ஐலாண்ட் இல்ல, இது வேற ஐலாண்ட். இது அந்த ஃபைனல். சரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஐயோ நாங்க ரொம்ப தூரம் இருக்கோமே. சரி அது இல்லடா. ஜின்ப்ரோ நான் அவுட் ஆஃப் ஃபுட் ப்ரோ. என்கிட்ட ஃபுட் அவ்வளவுதான். கடைசி ஃபுட்டையும் யூஸ் பண்ணிட்டேன். ஏதாவது சிக்னல் ஏதாவது காட்டுங்களேன். ஏதாவது வனத்துல. சரி பேஸ் போங்க. அட்டாக் பண்ண வரணுங்க. பேஸ் போங்க. என்ன பேஸ் போற? நாங்க நடந்தே வந்துடுறோம். என்கிட்ட ஃபுட் இல்ல, இத வச்சு மேனேஜ் பண்ணி நடந்தாச்சு வரேன். ஜின்ப்ரோ அந்த கார் போக போகுது. எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா அது போக போகுது. ஏமாஸ்டாலாம் வேலையே செய்யாது. அதான் ஃபுட்டு, அதுதான் ஃபுட்டே வேலை செய்யாது. அதுக்கு ஜின்ப்ரோ டக்குனு ஒரு போட் மட்டும் கிராஃப்ட் எடுத்துட்டு வாங்க ப்ரோ. எல்லா செஸ்டுமே ஓபன் பண்றேன். ஒவ்வொருத்துல கூட ஃபுட் எடுத்து பண்றானுங்க. நம்ம பேஸ்ல இல்லனாலுமே அவங்க சும்மா ஒண்ணும் எதையும் அடிக்கலாம் மாட்டேங்கிறாங்கடா. சும்மா தானே நிக்கிறாங்க. இல்ல ஆனா என்ன பேஸ்ல போறோம்னா ஜின்ப்ரோ புதுசா இன்னொரு பாம்பெல்லாம் போகுது ப்ரோ தண்ணியில. ப்ரோ ஒரு 8 பேர் நடிக்கிறாங்க. பேஸ்க்கு டக்குன்னு வாங்கலேன். தமிழ்காய் ஏதாச்சும் நீங்க போட்டு அப்பவே நாங்க சொன்னோம் தமிழ்காய். ப்ரோ கொண்டாங்க என்ன? ஆனா நான் ஒரு 4 பேரை கொண்டேன். என்ன மட்டும் ரிவே மட்டும் பண்ணிருங்க ப்ளீஸ். ஜின்ப்ரோ நீங்களும் செத்தா அவ்வளவுதான் மேட்ச் போயிடும். ஜின்ப்ரோ செத்துறாதீங்க. நைஸ். என்ன ரிவே பண்ணிருங்க. முதல்ல என்ன ரிவே டக்கு ஷாட் சஞ்சய் இரு, நான் போட் எடுத்துட்டு உன்னை காப்பாத்த வரேன். டக்குனு என்ன சுத்தி அணகொண்டா பாம்பெல்லாம் வருது. இருடா வரேன்டா. போட் எங்கடா? போட்டை கூப்பிட்டு போயிட்டு எங்க இங்கதான் இருக்கா? ப்ரோ டக்குனு வாங்க ப்ரோ. இங்க என்ன இருடா நான் வரேன்டா. இருடா கொஞ்சம் தள்ளி மட்டும் வா. தள்ளி மட்டும் வா. எடுத்துட்டு வாங்க. தமிழ்காய் வரப்போ ஃபுட் எடுத்துட்டு வாங்க. ஃபுட்டே இல்ல. இப்ப என்ன? இருடா என்ன பண்ணலாம்? இல்ல நான் உன்னை சாக்ல போட்டு எடுத்துட்டு வந்து இங்க வச்சு ரிவைவ் பண்ணிக்கிறேன்டா. புரியுதா? உன்னை சாக்ல போட்டு எடுத்துடுறேன் நானு. இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? லாஜிக்கா பேசுங்க. பண்ணலாம். நல்லா உன்னை அப்படியே நானா வந்து 8ஆ வகுத்து பைக்ல போட்டு தீனும். அப்புறம் என்னடா இங்க இருக்கிற இருக்குன்னு சொன்ன அணகொண்டா. டேய் அது என்னடா கடிக்குது? இழுத்துலாம் கடிக்குது. ஏதோ இந்த இது மாதிரி இந்த டவ் ஒரு அட்டாக் பண்ண இழுத்து வச்சு அடிக்கணும். அந்த மாதிரிலாம் அடிக்குதுடா அது. இதெல்லாம் எனக்கு அத்தியாவசியம் ஹெல்ப் பண்ண முடியாதுடா ப்ரோ. ஜின்ப்ரோ நீங்களும் வரணும். மாட்டிக்கிட்ட தீவை மட்டும் பாருங்களேன். எவ்வளவு பெரிய தீவு மாட்டி இருக்கானே.
ப்ரோ ஆமா தான் வேணும் ப்ரோ. கண்ணு இல்லைன்னா அது கீழே ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. மெடிசன் வந்துட்டான். இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஆமா மட்டும் கிராஃப்ட் அடிக்கல, அதுக்கப்புறம் தான் அவனை போய் காப்பாற்ற முடியும். ஏன்னா அந்த கத்தி வச்சுலாம் அடிக்க முடியாது. மெர்ச்சன்ட் வந்துட்டான், அவன்கிட்ட பிராண்டேஜ் வாங்கினா வாங்கிக்கோங்க ப்ரோ. பெரிய பெரிய அனிமல் எல்லாம் இருக்கு. ஆமா கேப்டன். இல்ல அவனை காப்பாற்றோம்னா ஆமா வேணும். ஆமா இடத்த கிராஃப்ட் அடிக்கணும் போல. ப்ரோ இன்னொரு கொஞ்ச நேரத்துல கிராக்கன் வந்துருவா. இப்போ அவனை யார் அடிப்பா? ஓகே ஆமா ஜெட்ஸ்கி கிராஃப்ட் அடிச்சா உங்களால மட்டும் தான் போக முடியும். நான் எப்படி வருவேன்? ஓ பீஸா அடிச்சிட்டீங்களா? நைஸ். என்னடா அவன் சுட்டு தான்டா இருக்கு. ஒரு 7-8 வாய்ப்பே இல்ல. நீங்க அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடம் எப்படி இருக்கு ப்ரோ. இதுக்குமே இது இருக்கு ப்ரோ, முதல்ல இருக்கு ப்ரோ இருக்கிற இடத்துல. ப்ரோ ஆமா நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு உங்க 2 பேரும் சாக்குல போட்டு நான் தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு திமிங்கலாம் ரெண்டு மிருகம் இருக்கு அந்த இடத்துல. ஐயோ திமிங்கலமா சாரி, ஒரு முதல்ல 2 மிருகம் இருக்கு. அது சொன்னேன்ல, அது இழுத்து போட்டு அடிக்குது. அது சஞ்சய் வந்து செஸ்ட பார்த்துட்டு அங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். நீதான் நீங்கியே வருவேன் புறா மாதிரி அப்படின்னு. ப்ரோ 2 பேர் போனாதான் முடியும். அது கண்ணுல புல்லட் எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு போனோம். இந்த புக்கு ட்ரை ப்ரோ அந்த ரம்பிளிங் வாட்டர் அதுவும் வந்து ப்ரோ புக்கு அட்டாக் பண்றாங்க ப்ரோ. புக்கு வாங்க ப்ரோ. ஈஸியா போனோம். அதுதான் இன்னைக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க ப்ரோ. புக்கு வந்துட்டாங்க ப்ரோ. அந்த ஒரே ஒரு ஆணை மட்டும் தான் இருக்கு.
அட்வான்ஸான ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வராங்க ப்ரோ. நான் சொல்றது கேளு. அந்த ஐலாண்டு கொண்டு வந்த மாதிரி. எந்த ஐலாண்டு டேய் அவன் விட்டான்டா இவன். டேய் அங்க போகாதடா, இங்க வா. ஓகே இங்க வா, நீ வந்து ஜிப்ரோ இங்க ஒரு மீட் இருக்கு, இது மட்டும் சாப்பிட்டுறேன். நான் பண்ற மாதிரி பண்ணிட்டு வா, ஒரு சின்ன மூடு வரைக்கும் வந்து ராஜா அங்கெல்லாம் விட்டு வந்து இது என்ன கண்ட்ராக்ட் தெரியல. அது எப்படிலாம் வந்து பண்றது அடிக்கிறது. ஜிப்ரோ ஷிஃப்ட் அழுத்தி நான் வந்தானா எனக்கு ஃபுட்டும் போயிடும். அப்ப நான் சும்மாவே ஜம்ப் பண்ணி வரேன். நீ வா, நான் பாத்துக்கிறேன். நீ எப்படியே கிட்ட இங்க வந்துட்டு போ. நான் ஃபுட் இல்ல ஜிப்ரோ, அது கடைசி எண்டுல இருக்கேன். நீ வா, எனக்கு செட் ஆக பரவாயில்ல, நான் பண்றேன். நீ அந்த ஏரியால நீ கிளம்பு. யூ ஆர் ஹங்கிரி வந்துருச்சு. ஏன் நான் பீஸா எடுத்து வச்சுட்டேன்டா, வந்து சாப்பிட்டு கூட கொஞ்சம் டக்குன்னு. நான் எப்படி போட்டே இல்லையே. சரி சாக்ல போட்டு தூக்கிட்டு வர வேண்டியதான், என்ன பண்றது. ஜிப்ரோ ரெஸ்ட் இன் பீஸ் தான். ப்ரோ ஜிப்ரோ இருங்க, நான் என் பேண்டேஜ் கொடுக்குறேன், உங்க பேண்டேஜ் வச்சுருக்கீங்க. அடிங்க இந்த நண்டை மட்டும் அடிங்க, நான் ரிவைவ் பண்ணிடுறேன். போய் பீஸா சாப்பிட்ற டக்குன்னு போ. இங்க இருக்கு. ஜிப்ரோ நீங்க என்ன ஜெட் ஸ்கி எடுத்துட்டு போய் அவனுங்களை காப்பாத்திட்டு வந்துடுறீங்களா? மெட்டல் மட்டும் இன்னொன்னு போடாண்டா, மெட்டல் விட்டு. ஆமா ஆட்டோ டரண்ட் எடுத்தீங்களா இல்லையா நீங்க? ஆட்டோ டரண்ட் எடுக்கல, என்னமோல வெச்சதுடா. கேன் கட்சது கேனோ பீஸா ஓவன் மட்டும்தான். பீஸா ஓவன் ஓகே. கேனா ப்ரோ அப்ப எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கு ப்ரோ, அந்த 1872 காட்டுதுல. அங்கதான் இருக்கும். அப்ப அங்கதான் கிளம்பலாம். ஆமா அது வந்து பாஸ்வேர்டு தான், நீங்க தனியாவே போங்க, அங்க எந்த ஒரு மிருகமே இல்லை. கேஸ் எடுத்துட்டு போங்க, கேஸ் மறந்துடாதீங்க. ப்ரோ ஜெட் ஸ்கி கிராஃப்ட் அடிச்சா அது அந்த பச்சையா இருக்கிறத முடிஞ்சிரும். ப்ரோ கிராப் டிராப்பர் மேக்ஸிமம் 2 தான் கிராஃப்ட் அடிச்சு முடியுமாமா? அவன் எது கிராஃப்ட் அடிக்கிறேன், நீ அவன் தேவையில்லாம நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான் பேஸ்ல. இல்ல இது பீஸா உனக்கு ஃபுட் போட்டே இருக்கலாமே 2 இருந்தா. இல்லடா எனக்கு இது மட்டும் அவன் எடுத்துட்டு போடுவானா? ப்ரோ இன்னைக்கு வந்து என்கிட்ட புல்லட்டே இல்லை. இந்த புல்லட் மெட்டல் விட்டு இன்னொன்னு போட முடியுமா? இன்னொன்னு கிராஃப்ட் அடிக்க சொல்றீங்க. சோ இன்னொன்னு அடிச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்லடா வேலை.
இவன் டிராவலிங் மெர்ச்சன்ட் வந்துட்டு இது ஏதோ வாங்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள மறந்துட்டேன். பேண்டேஜ் நீங்க வாங்கிக்கோங்க. நானும் பேண்டேஜ் வாங்கணும் ப்ரோ. ஏன்னா பேண்டேஜ் நம்ம 3 பேர்கிட்டயும் ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பா. அதான் என்கிட்ட இருந்ததையும் போட்டு இவனை காப்பாத்திட்டேன். என்கிட்டயும் இல்ல, அது ஒண்ணு வாங்கணும். தமிழ்காய் மொத்தத்தையும் எடுத்து போடுங்க. கிராக்கன் ஆர்மா அன்லாக் பண்ணிக்கலாம். கிராக்கன் ஆர்மா அன்லாக் பண்ணிட்டு அதுவும் ஆட்டோ டர்டன்ட் மாதிரி அடியும். கிராக்கன் ஆர்மா எது வேணும், என்ன வேணும் உனக்கு? என்னதுக்கு போடணும்? அதுக்கு ரிக் லெவல் 8 போணும். எல்லாத்தையும் போட்டுட்டே இருங்க. மெட்டல் எல்லாத்தையும் போடுங்க. எடுத்து கொஞ்சம் இங்க இருக்குடா, நீ வந்து எடுத்துக்கோடா. ஃபுட் இந்த இருக்குடா. ஆமா நீ போட்டுறீங்களடா. ஆமா எனக்கும் தேவை, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆமா போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் டாம குடி கூட இல்ல. தமிழ்ல கேரி ஃபுட் நான் எடுத்துக்கணும். இந்த கேரியபிள் ஃபுட் எடுத்துக்கணும். மேல டாப்ல ஏண்டா? சரி ஓகே, அப்ப போய் சாயந்தரம் ப்ரோ. மேல டாப்ல பாத்தீங்களா என்ன வந்துட்டானுங்க. தமிழ்ல இங்க மேல வர விட்டு அடிங்க. அப்பதான் உங்களோட பாடி கிடைக்கும். பாம்லாம் பேசுவாங்க. இவனுங்களெல்லாம் தனியா அடிக்க முடியல எங்க 2 பேர்த்தாலையும். இல்ல வேணாம், நாங்களே எங்களை காப்பாத்தியாச்சு. சண்டை போட்டுதான் பாம்பு போட்டானுங்க. வந்தோடனே பாம்பு போட்டாங்க. நான் அந்த அரைக்கிற மிஷின்ல போய் விழுந்தேன் ஜம்ப் பண்ணி. அதான் அது கொஞ்சம் வேமா கிராஃப்ட். அதுக்கப்புறம் நீ அவங்கள போய் காப்பாத்தினீங்கன்னா அவங்களே இந்த மிஷின் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு வேலை ஈஸியாயிடும். இருங்க, இன்னொன்னு கிராஃப்ட் அடிக்க முடியுமா? தமிழ்காய் உட்டு மெட்டல் எடுத்து போடுங்க. உட்டு மெட்டலும் கேக்குது, மத்த எல்லாமே இருக்கு. ஆமா ஃபேக்டரி. இந்த பாடி எல்லாம் எடுத்து போடுறா. அதுக்குன்னு நம்ம லெவலுக்கு போகணும். ஒரு லெவலுக்கு ப்ரோ ஜிம் ப்ரோ பேண்டேஜ் வாங்கிக்கோங்க ப்ரோ. வாங்கிக்கோங்க. தமிழ்காய் ஃபிளார் கன் வாங்க சொன்னா அது வாங்கினாதான் எங்கேயாச்சும் போனா யூஸா இருக்கும். ஃபிளார் கன் வாங்கிக்கோங்க. சரி, இப்ப இந்த ஸ்மால் கூ பண்டில் நம்ம கிட்ட இருக்கல, அது வாங்கணுமா? அது இருக்கு. நீங்க ஆனா ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஃபிளார் கன்னும் அதுவும் வாங்கிக்கோங்க. ஆங்கில பிசினா அதுவா?
அது ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு ஆமா அதுதான் வேணும். அது ரொம்ப டேஞ்சரா இருக்கு. நைட் டைம் நான் செகண்ட் ஃபிளார் கன் அதுக்கு தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஃபிளார் கன்னோட ஆமோ எப்படி எடுக்கிறது? ஃபிளார் ஆமோ இதை ஃபிளார் கன் வாங்கிட்டு ஃபிளார் ஆமோ எடுக்கல. தமிழ் கைக்கு ஃபிளார் கன் எடுங்க உங்களுக்கு. இல்லடா அவங்கிட்ட நான் வாங்கினேன்டா. ஆமோ எப்படி ஆமோ இல்லையே கிராஃப்ட் பண்ணலாம்லடா. இதே கிராஃப்ட் ஆகுதான்னு பாருடா. ஃபிளாரோட வராது. ஃபிளார் கன்னோட ஆமோ மட்டும் வரல அதுல. அது எங்க போய் இருக்கு? இங்க இருக்க நான் சாவி எடுத்து போறேன். மூணு சாவியில ஒரு சாவி எடுக்கிறோம். கதவு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்துட்டு புல்லட்டை ஃபுல் பண்ணிட்டு போறோம். வாங்கிட்டேன்டா புல்லட் 0க்கு 0ன்னு கட்டுதுடா. இந்த ஸ்டீவ் கன்னடி இவங்களெல்லாம் சஞ்சய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, 2 சாமிலையும் அயனையும் 2 அடிக்கிறேன் உன்ன நானு. ஆனா ஃபுட் அடிச்சு வச்சிருக்க நீ 2. எனக்கு புரியல. கருமை சாமில்லும் மெட்டலும் இன்னொன்னு மட்டும் கிராஃப்டர்ரா. அதுக்கப்புறம் வேலை டக்குன்னு போகும்டா. அதுக்கப்புறம் நீ அவங்கள தமிழ் गाइस சாமில் கிராஃப்ட் அடிச்சாச்சு. மெட்டல் கிராஃப்ட் அடிக்க மெட்டல் வேணும். மெட்டல் இன்னும் ஒரு 6 மெட்டல் வேணும். ஏன் தமிழ் गाइस நீங்களும் கிராஃப்ட் அடிக்கலாமே. என்னடா சொல்ற? சஞ்சய், மெட்டலும் சாமிலும் மட்டும் அடிடா. ஃபுட்டு கூட தேவையில்ல. ஓகே மெட்டல் மட்டும் வேணும். இப்ப மெட்டலுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. அப்படியே பாருங்க. எனக்கு நான் இப்ப மெட்டலுக்கு நம்ம 2 அடிச்சுட்டு ப்ரோ ஜின் ப்ரோ மெட்டலை நாங்க இன்னொன்னு அடிக்கிறோம். அடிச்சோடனே நீங்க போய் இவனை காப்பாத்திட்டு வந்துருங்க. 30 மெட்டல் வேணும்டா. 30 மெட்டல் வேணும்டா. நமக்கு 4 தான்டா இருக்கு. அத நீ சோலோ பண்ணுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோலோ பண்ணி என்ன அடிக்க வரலையே. ஜிம் ப்ரோவை தான் போட்டு பழகுறானுங்க. ஆமா ப்ரோ, ஸ்கின்னுலாம் வந்து சூப்பரா இருக்கு அந்த இது. ப்ரோ ஜின் ப்ரோ, நான் வந்து மெட்டலை வந்து கிராஃப்ட் அடிச்சனையும் மேக்னெட்டை கிராஃப்ட் அடிச்சோன்னே நீங்க போய் அந்த 3 பேரையும் காப்பாத்திட்டு வந்துருங்க. பரவாயில்ல, நம்ம டே 14லயே நம்ம இவ்வளவு பண்ணிட்டோமே. தமிழ்ல ஜின் ப்ரோ
ஊத்திக்கிட்டு பூஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்குள்ள கிராக்கனே வந்திருக்கும். ஆமா அந்த 3 பேரை கூப்பிட்டு வந்தோம்னா கிராக்கனே வந்துருப்பாங்க. அவன் டே பூஸ்ட் மூணு பேர் அவங்க வச்சுட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க நம்ம. கைஸ் யாருமே எதையும் இப்போதைக்கு கிராஃப்ட் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த மேக்னெட்டை கிராஃப்ட் பண்ணணும். அது சரி. ஜின்புரோ கிளம்புங்க ப்ரோ, ஜின்புரோ கிளம்புங்க 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 கிளம்புங்க. புல்லட் புல்லட் எல்லா புல்லட்டையும் எடுத்துட்டு கிளம்புங்க. அவங்க 3 பேரும் இப்ப கூப்பிட்டுவாங்க. நீங்க இப்ப இங்க வேலை பார்த்தா கரெக்டா இருக்கும். இதை எடுத்துக்கோங்க, புல்லட் எடுத்துக்கோங்க. இப்போ இல்ல காப்பாத்திட்டோம்னா நம்ம டக்கு இல்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க. சரி. I will try my best. எனக்கு வந்து அந்த பச்சை பிசாசு இந்த ஃபைட்டா சூப்பர். என்ன? இப்ப அடுத்த சாவி கண்ணுக்கு தெரியுது. சஞ்சய் ஆள் அடிக்க வராங்களா என்ன இப்ப நம்மள? நீங்க மட்டும் இது வேற அந்த அடிச்சுக்கிட்டே தமிழ்ல சவுடர் வந்துட்டு கையில 10 இருந்தா நம்ம ஸ்டாக் ஃபுல். அப்போ வேணா வெளியே போயிட்டு வரலாம். ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காது. சஞ்சய் எவனையா கிராஃப்ட் பண்ணாம ஏதோ சாப்பாடு எடுத்து போடுவாங்கிறியா? அவனை ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ வேலைக்கு ஆள் வேணும், டக்குன்னு அனுப்பிவிடுங்க அந்த 3 பேரை. அதுக்கு தானே நான் 2 போட சொன்னேன். ஸோ நமக்கு கொஞ்சம் தங்குண்டா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேஸ் கேன் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மட்டும் ஏதாவது ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழே தான் பட்டன் இருக்கான்னு பார்க்கலாம். ஒருத்தன் வந்து 15 பேர் வந்தாங்க பச்சை ஆளுங்க. சரியா கடத்துல கையில இருந்த ஒரு கேஸ் கேனை கீழே போட்டுட்டு மொத்த பேரையும் ஒரு இடத்துல கேஸ் கேனை வெடிக்க வச்சு ஆள் அவுட். எனக்கு அந்த பெரிய இருக்கும் போதுல ஒரு பெரிய கேனை தூக்கிட்டு போய் அங்க வச்சுட்டு வந்தாங்க. சூசைட் ஸ்குவாட். அந்த சூசைட் ஸ்குவாடுக்கு சரியான ஆளு செஞ்சு. ஓகே. இப்ப நம்ம அந்த கப்பல்ல ஏறும்போது கப்பல்ல ஏறி கேஸ் கேன் ஒரு கீழே தரப்புள்ள போட்டுக்கிட்டே போனா போதும்ல. அது ஒருத்த செத்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்மளோட வேலை அடுத்த வேலை வந்து ஆட்டோக்காரன் மட்டும்தான். அதை போட்டோம்னா நம்ம பேசிலே இருக்க தேவையில்ல, கிளம்பிடலாம். எல்லாத்தையும் நீயே போட்டு நீயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எங்கடா போறது? ப்ரோ ஒரே ஒருத்தர் தான் ப்ரோ இருக்கு. 5 ப்ரோ ஒருத்தனை தான் காப்பாத்துறீங்களா? சஞ்சய் ஆமா போடவே இல்லையடா நீ. நான் போட்டு வைக்கிறேன். போட்டுக்கிட்டா மொத்த இடமும் அவனுக்கு மொத்த ஊட்டி காலி பண்ணிடுவானுங்க.
ஏய் இந்த ப்ரொஃபசர் வேஸ்ட் போறடா, அவன் வந்து மெட்டல் பக்கம் மட்டும்தான் போறான். ஆக்டிவேட் பண்ணிருக்கா அடுத்த லொகேஷன். எல்லா ஏமாவுமே நீங்களே எடுத்துறீங்க தமிழ்கை. நியாயமா இருக்கா? ஏய் என்கிட்ட ஆமோவே இல்லடா. ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா ஆமோலாம் ஏன்டா இங்க வந்துட்டாங்க? நான் சும்மா வேலை பார்க்க மாட்டேங்கிறேங்கடா. உங்ககிட்ட எவ்வளவு ஆமோ இருக்கு? உங்ககிட்ட எவ்வளவு ஆமோ இருக்கு? தமிழ்கை பிஸ்டல்ல வேற 6 தான் இருக்கு. ஏய் சரிடா, கப்பல்ல ஏற விட்டுறா, தண்ணியில வச்சு அடிக்காதடா சஞ்சய். நாளா இல்ல, நீங்க கன்னை வச்சு அங்க நான் அடிச்சுக்கிறேன். அடுத்து எங்க இருக்கான்? இன்னொருத்த வரா. நீ பாடியை மட்டும் கலெக்ட் பண்ற சஞ்சய். கலெக்ட் பண்றான்டா. இந்த ஸ்டீஃபன் பாடியை திருடுறான்டா. ஸ்டீஃபனை ஏன்டா காப்பாத்து? ஸ்டீஃபன் ப்ரொஃபசர் இந்த இடத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கான். டேய் இந்த ப்ரொஃபசர் தாண்டா சொல்லணும், அவன் தாண்டா கேஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். தமிழ்காய் புல்லட் அப்படி தூக்குறாரு. தமிழ்காய் பாடி அப்படியே எடுங்க. அது வந்து உன் வேலை, மெட்டல் விட்டுதான் நான் இருக்கேன். ஸ்டீஃபன் மொத்த பாடி ஜாலி பண்ணிட்டான் தமிழ்காய். எதுக்கு என்ன பண்றது? ஆராய்ச்சி பண்றான்னு நினைக்கிறேன். ப்ரோ இன்னொருத்தங்க இருக்கான் ப்ரோ, போய் காப்பாத்தி கொண்டு டிராவலிங் மெர்ச்சன்ட் ஜிம்ப்ரோ பேண்டேஜ் வச்சுக்கோங்க. அப்ப நான் மட்டும் பேண்டேஜ் இருக்குடா, வேற மெட்கிட்டனா இருக்கும். ஜிம்ப்ரோ ஃபிளாஷ் எனக்கு ஆமோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டா போதும். சஞ்சய் சாப்பாடை மட்டும் எடுக்கிற, நண்டெல்லாம் வந்து என்ன அடிக்குது ப்ரோ? ஜில்போ சாப்பாடு எடுத்துட்டு போனீங்களா இல்லையா? இத்தனை பீஸா இருக்கு. டேய் சஞ்சய், பீஸா என்ன கூடவே மாட்டேங்குது. நான் சவுடர் தான் முழுசத்தி போடுறேன். சவுடர் தான் 3 சவுடர் இருக்கு. அட் அ டைம்ல கிராஃப்ட் அடிக்கிற மாதிரி இருக்கிற வச்சுட்டேன். ஆட்டோ டரண்ட் பிளேஸ் பண்றதுக்கு இடம் வேணும். எல்லாத்துக்கும் ஆட்டோ டரண்ட் வைக்கிறதுக்கு இடம் வேணும்டா. நீ போட்டு எல்லாருக்கும் பின்னாடி இருக்கு. அதான் பின்னாடி இருக்கு. ஏன் ப்ரோ ஃபியூல்கான வெடிக்க முடியுமா?
தமிழ் காய். இங்க பாரு, நான் வுட்டு மெட்டல தான் ஃபோக்கஸ் பண்றேன். நான் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. இந்த நண்டுலாம் ஓம் பிரச்சனை. ஆமாவும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஆமா வேணும். ஓகே, இவன் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். இந்த வுட்டையும் மெட்டலையும் அவன் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனடா இன்னும் ஆட்டோ டெரண்ட் நமக்கு இருக்கு. என்னடா வேணும்? எடுத்தாரு ஜின்ப்ரோக்கு தான் தெரியும் ஆட்டோ டெரண்ட் ரெசிபி. கிராப் ட்ராப் இன்னும் செஞ்சுட்டா என்னால இது குக்கிங் பாட்ல போட வேணாண்டா. அதை விட்டு சொல்லடா. அது போதும்டா. நிறைய இருக்குடா நம்மகிட்ட சாப்பாடு. அந்த செல்ஃபர்லாம் என்ன நீ கட்டவே இல்லடா. இது இடிச்சா அந்த அந்த கிராக்கன் வந்தா உள்ள போறதுக்கு அதை கட்டுறா. அத கிராஃப்ட் அடிச்சாலும் ஒரு உருப்படி வேலையும் ஆகாது. சரி இரு, நான் வேற ஏதாவது உருப்படி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். நோ ஸ்டாக். டேய் கிராஷ் ட்ராப் நோ ஸ்டாக்ல போயிடுச்சுடா. ஸ்மால் ஃபில்டர் இருக்கு. எவனா அடிச்சுக்கிட்டே இருக்கான். கண்டெய்னர் ஃபில்டரு ஓகே. ஹெச்பி ஆமா 10 ஆயில் 2 போட்டுட்டேன். ஓகே, யாச் போட வேணாம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி. கிராக்கன் இருக்குல்ல, கிராக்கனுக்கு ரெசிபி வேணும். அது எங்க போயிருக்கு? கிராக்கன் அடிச்சாதான் அந்த ரெசிபி அன்லாக் ஆகும். அப்ப அது நமக்கு தேவைப்படும். ப்ரோ ஜென்பு நீங்க தான் ப்ரோ ஜென்பு இங்க வந்து அந்த ஆட்டோ டர்ன் வைக்க முடியுதான்னு பாருங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாத்தியா இல்லையா? நம்ம பேஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கடா. எத்தனை பேர் இருப்பா? ஃபீல்கன் வரலையே ப்ரோ. இன்னும் வரலையே. அடிச்சாச்சு நினைக்கிறேன். அடிச்சாச்சு. என்ன ப்ரோ இப்படி குத்து குத்தா வராங்க? ரொம்ப அதான் எனக்கும் தெரியல. வரவங்க 20 சவுடர் இருக்கு. அதான் அவன் சாப்பாடை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பீஸா கூட எடுத்துறாங்க. இல்ல இப்ப வெளிய எக்ஸ்ப்ளோர் பண்ண போக ஃபுட் அத்தனை வேணுமே. எனக்கு புரியல. கையில பீஸா இருக்கு. அந்த பீஸாவை ஸ்டோர் பண்றது ஆட்டோ டொரண்ட் அன்லாக் ஆயிடுச்சான்னு பாருங்க. தண்ணியில போடுவா. கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு தண்ணியில போடுறதுக்கா? ஏன்டா சஞ்சய் அவன்
பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப. அதுதான் சரி பண்ணிட்டாங்க அது எல்லாத்தையும். கேரியபிள் ஃபுட்டெல்லாம் நான் கிராஃப்ட் அடிச்சு வச்சா எவனோ தூக்கிட்டு போயிடுறான். எவ்வளோ ப்ரோ ஒரு 100 கிராஃப்ட் அடிச்சுக்கிறேன் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்களே அடிச்சுக்கோங்க எல்லாம். எனக்கு எதுவும் வேணாம். அது வரைக்கும் இவனோட இருக்கியான்னு பார்ப்போம். உட்காந்துட்டு அந்த ஐடியாத்துக்கு வார்த்தை கேட்டீங்க. சரி, நான் இந்த பகல் வச்சுன்னா அடுத்து வந்து இந்த பச்சைக்கியை தூக்கிட்டு வரேன். கேம் ஆட பண்ணிக்கலாம்டா. அவன் அந்த சாப்பாடை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியல. வேற ஏதாவது பண்றா போய் அதை மட்டும் சாப்பாடை விட்டு அட்லீஸ்ட் எடுத்த எங்களுக்காக வைடா. நீங்க எடுத்து வச்சுக்காதடா உனக்கு. சரி இருங்க, ஒரு 25 மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே இருக்கு. Days approaching. இப்போதான் சரியான டைம். அந்த கேஸ் கேன் ரெண்டு கேஸ் கேன் எங்க போட்ட வேறையா ஐயோ வாங்க வாங்க. வந்துட்டு நிக்கிறதா இருக்கு. மாட்டிக்கிட்டா இவன் வேற இத்தனை டேபிள் கட்டி வச்சிருக்கா. மாட்டிட்டோம்ல. ப்ரோ நான் சோலோவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே. நானே என்னால முடிஞ்சளவு ஒன்று எடுத்துட்டேன். ஆனா கிராக்கரோட ஆம்ல நிறைய மாத்திருக்காங்க. தமிழ்கை கிராக்கன் செத்ததுக்கு அப்புறம் அவன் வால் இருக்கிற இடத்துல எல்லாம் அதெல்லாம் ஸ்பான் ஆகும். ஞாபகம் இருக்கா? அந்த ஓகே ஓகே தெரியும். அந்த இதனால ஓகே ஓகே நான் எடுத்துக்கிறேன். தமிழ்கை அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த கோ பண்டல்னால அதான் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. பேசுவோம்னு நினைச்சேன். ஒரு ஸ்டேஜ் வந்து ப்ராக்ரஸ் பண்ண போதுல லூசு மட்டையை மாதிரி 2 பேர் கத்திட்டு எனக்கு அந்த ஆயுதத்தை தமிழ்கை ஸ்மால் கோபட்டில் எடுத்தீங்களா? ஜின்ப்ரோ புல்லட் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு பண்டல் எடுக்கலாம். அதான் உங்களை எடுக்க சொல்றேன். கீழே அந்த டப்பா இருக்குடா, பச்சை டப்பா. ஆமா அததான் சொல்றேன் எடுங்கன்னு. நான் எடுத்துட்டேன். நான் 2 எடுத்துக்கிட்டேன். நான் 2 எடுத்து இதை கிராஃப்டர்ல போட்டேன். நான் 3 எடுத்துட்டேன். சவுட்டர் எடுக்க போறேன். இதுக்கப்புறம் எனக்கு வேணும்டா. இதுக்கப்புறம் நீங்களே எடுத்துக்கோங்க. சரி நீ கிராஃப்ட் பண்ணி வை, நான் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கப்புறம் பீஸா ஓவன் ஃபுல்லா கிராஃப்ட் அடிக்க போறேன்.
ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. ஜின் ப்ரோ இந்த டைம் நம்ம அந்த கார்கோ ஷிப் எக்ஸ்ப்ளோரே பண்ணலையா? தமிழ்காய் நான் எடுத்துக்கிறேன், இந்த புல்லட்டே இல்லை. பேசுறீங்க இப்பதான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா? அடுத்த டைம் பாத்துக்கலாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடுமுறை எப்படி இருந்துச்சு? தமிழ்காய் புல்லட் ஸ்டோல் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு ஆட்டோ டர்ல போட்டுக்கலாம். ப்ரோ ஆட்டோ டர்ன் இப்பயாச்சும் கிராஃப்ட் எடுக்க தான் பாருங்க. ஏய் மெர்ச்சன்ட் வந்துட்டான்டா. என்ன பண்ண அப்படியே கோகோ ஸ்மார்ட் போன் பேண்டேஜ் வாங்கிக்கோங்க. பேண்டேஜ் என்கிட்ட இருக்கு. பேண்டேஜ் மெட்கிட் வாங்கிக்கோங்க. விடுங்க, என்கிட்ட 25 இருக்கு, இதே போதும். அதான் இதே கடைசி ஒண்ணு மட்டும் தமிழ்ல இது எப்படி எடுத்தீங்க? தமிழ்ல இது எப்படி எடுத்தீங்க? ஏதோ கையில வச்சிருக்கீங்களே, கேக்குதா தமிழ்காய்? அது என்ன ஃபிஷின்றாடா? இல்ல இந்த நைட் முடிச்சிட்டு நாளைக்கு போயிடலாம்.
எல்லாம் பீஸா ஓவன் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருங்க, நாளைக்கு போலாம். பீஸா ஓவனும் இது சவுடர் மாதிரி அதுக்குன்னு தனியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். தமிழ்ல இன்னொரு கொஞ்சம் மெட்டல் எடுத்து போட்டீங்கன்னா ரிக்கு மேக்ஸ் லெவல் வந்துரும். இன்னொரு அவ்வளவுதான். புரியல. இன்னொரு புக்கு வந்துட்டான் ப்ரோ, இங்க ஒரு புக்கு வந்துட்டான். ப்ரோ ரிக் லெவல் 8ல ஒன்னும் அன்லாக் ஆன மாதிரி தெரியலையே. கிராக்கனார்க்கு வந்துட்டு மேக்ஸ் லெவல் அடிக்கணும். தமிழ்கை கிராக்கனார்முக்கு வந்துட்டு 9th லெவல் வரணும். ஜிம்ப்ரோ ஷெல்டர் உங்களால கிராஃப்ட் அடிக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு ஷெல்டர் கிராஃப்ட் அடிச்சிட்டேன்.
கேஸ் ரெடி பண்றானுங்க ப்ரோ. கேஸ் விட்டுடா, நான் கேக்குறது மெட்டல். நீ மெட்டல் எதுக்கு எடுக்கிற? நானே பார்த்து இப்ப கண்ணால பார்த்தேன். நான் வெறும் 2 தான் எடுத்தேன், 2 தான் போச்சு. 2 தானே தேவை எனக்கே. சரி இருங்க, 2 ஆக்டிவேட் பண்ணியாச்சு வந்துடும். நான் பாப்பா 33 வந்து குறைஞ்சிச்சுன்னா காலி. டேய் 40 வேணுமாண்டா, நீ 7 வேணும்டா. டான பிரச்சனை கிட்ட பிரச்சனை சொல்லுங்க. மெட்டல் போடு. சிஸ்டர் வேறடா, கன்ஃபார்ம் கிராஃப்ட் அடிக்கணும். பாய்ஸ் பேஸ் ஆல் செட். ஷெல்டர் பின்னாடி இங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இங்க ஒரு ஷெல்டர். எல்லாத்தையும் அடைச்சிடலாம் ஒரு இடத்த. சின்ன கிராக் நாம வைக்கணும்டா. அதுக்கு மேக்ஸ் லெவல் அடிக்கணும், 9th லெவல் வரணும். அந்த கேஸுக்கு போகணும். இன்னைக்கு நைட் வந்து இதுதான் ரிசல்ட், அட்மினிஸ்டர் ரிசல்ட் சொல்றாங்க. அதை முடிச்சுட்டு நான் முடிச்சுட்டு நம்ம கேஸ் டே 40 ரீச்டு. ஏன் வந்து மல்டிப்ளேயர் ப்ரோ இன்னொரு டைம் கிராக்னு வருவான், ஞாபகம் இருக்கா? ஆமா, அவன் வரும்போதுலாம் நான் அவன் கையை வச்சு அடிப்பேன். கிராக் வச்சு ப்ரோ இது குக்கிங் பார்ட்ல எல்லாத்துலயும் இது போடுறேன், வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட். ப்ரோ சவுடர் வந்து எடுத்துக்கோங்க ப்ரோ, எல்லாத்துலயும் போட்டேன். ப்ரோ 3 சவுடர் ரெடி உங்களுக்குலாம். சவுடர் எடுத்துட்டு போய்க்கலாம், அதுக்கு ஆக்டிபிள் ஃபுட் இருக்கும். அப்போ அதை நான் கீழே போட்டுக்கிட்டே போறேன், நீங்க சொல்ல முடியும். நான் ஷெல்டருக்குள்ள போய் ஒழிச்சுப்பேன். ஆட்டோ டர்கண்ட் அடிச்சு முடிச்சிரும் மொத்தத்தையும். இது ஆற்றல் அடித்தல் இவனை கப்பலை கப்பல் அடிக்கியா, கப்பலை அடிக்கியா. லாங் ரேஞ்ச்ல இருந்து அடிக்கிறவங்க கன்னு வச்சுட்டு வர ஆரம்பிச்சுட்டானுங்க இப்போ. தமிழ்காய் நீங்க சாக போறீங்க. அதான் அந்த கன்னர் இந்த பாமர்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க ப்ரோ, இவன் அடிங்க ப்ரோ. பாமர் அடிங்க ஃபர்ஸ்ட். பாமர் செத்துட்டான்.
பிளண்டர் பஸ்ஸா? இப்போனும் வராம பாருங்க. பேண்டேஜ் வாங்கிருக்கலாம், மறந்துட்டோம். ஜிம்ப்ரோ என்ன வாங்கிட்டு போயிடலாமா பேண்டேஜ்? நான் ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்க வந்து அப்படியே மிஷனை டேக் ஓவர் பண்ணுங்க. தமிழ்கை அங்க வந்து வெடிகுண்டை போட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வை. மொத்தத்தையும் கூப்பிட்டு வந்து ட்ரிகர் பண்ணி கூட்டிட்டு வந்து அதை சுட்டனா ஒரு 2 செகண்ட்ஸ்ல வந்து பர்ஸ்ட் வெடிச்சு. சரியா? நான் இங்க கப்பல்ல வெயிட் பண்றேன். ஸ்ட்ராங்கா தமிழ்கை 1v10 பண்ணிடுவீங்களா? தமிழ்கை உயிர் பண்ணி ஆக போறாரு. அவ்வளவுதான், காலி. காலி காலி. தமிழ்கை வாங்க வாங்க, கேஸ் கேன் எடுத்து போடுங்க. ஜின்ப்ரோ இதுக்கப்புறம் நீங்க வந்தாகணும். தமிழ்கை ஏன்னா மேல போனா மேல ஜிம்ப்ரோ எல்லாம் போக முடியாது. நீங்க ஹெல்த் இல்ல உங்ககிட்ட ஹெல்த்த பாத்துக்கோங்க. ஹலோ, ஒன்னே ஒன்றுதான் இருக்கு, லாஸ்ட் பேண்டேஜ். பேண்டேஜ் இல்ல தமிழ்கை முடியாது. ஜிம்ப்ரோ வரட்டும், நீங்க பாடி எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, பாடி எல்லாம் எடுத்துட்டு போய்க்கலாம்.